இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வயநாடு நிலச்சரிவில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவர் வந்து காணாமல் போயிருக்காங்க. நிறையா குடும்பங்கள்லாம் காணாமல் போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனவேதனையாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஜாதி, மதம், பணம், ஆசை, பேராசை எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாகவே நான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு நிலச்சரிவில் நடிகர்கள், நடிகைகள்லாம் வந்து அந்த ஒரு வயநாடு மக்களுக்கு நிவாரண தொகைகள்லாம் வழங்கியிருக்காங்க. அதையும் தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா, வயநாடு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய நம்ம தமிழக ஹீரோக்கள்லாம் யார் யார், அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா கமல் வந்து 25 லட்சம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வயநாடு மக்களுக்காக உதவிக்காக வந்து கமல் 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நடிகர் விக்ரம் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா 20 லட்ச ரூபா வந்து நடிகர் விக்ரம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சூர்யா, ஆக்டர் சூர்யா இருக்கார்ல, அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா மொத்தம் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் ஜோதியா அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. கார்த்தி, சூர்யாவோட தம்பி நடிகர் கார்த்தி இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோம்னா 15 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் அவங்க ஃபேமிலி மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கதா வந்து நியூஸ் வந்திருக்கு. நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட நடிகை ராஷ்மிகா மந்தனா இருக்காங்கள, அவங்க வந்து பார்த்தோம்னா 10 லட்ச ரூபா வந்து இந்த நிவாரணமாக வந்து கொடுத்துருக்காங்க வயநாடு மக்களுக்காக. அதுக்கப்புறம் கேரளாவோட நடிகர்கள்லாம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம மோகன்லால் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தோம்னா 3 கோடி ரூபா வந்து நிதி உதவியாக கொடுத்துருக்காரு வயநாடு மக்களுக்காக. அவர் வந்து பார்த்தோம்னா, நான் அந்த முண்டகையில் ஸ்கூல் இடிஞ்சிருச்சு, ஸ்கூல் இடிஞ்சதுக்கு நானே அந்த ஸ்கூலை வந்து கட்டித்தரேன் அப்படின்றதையும் பொறுப்பேற்றிருக்காரு. மிக ஒரு அற்புதமான விஷயமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மம்முட்டி இருக்கார் இல்லையா, மம்முட்டி வந்து பார்த்தோம்னா 20 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பகத் பாசில் இருக்காங்கள்ல, நர்சரியான் பகத் பாசில், அவங்க வந்து பார்த்தோம்னா 25 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு சைட்லேருந்து இன்னும் நிறையா நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து நிறையா பேர் மூலியமாக வந்து வயநாட்டு மக்களுக்காக அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா அத்தியாவசியமான பொருட்கள் ரொட்டி, பால், அரிசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய், தூங்குறதுக்கான எல்லா ஒரு அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு சைட்லேருந்து நிறையா மக்கள், நிறையா பேர் வந்து முன்னெடுத்து இதை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமாகவே இருந்திருக்காரு. அதே போல் பினராயி விஜயன் கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நிவாரணம் வழங்கிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட மிக மிக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றதையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காருன்றதை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000க்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் அல்ல ரெஸ்கியூ டீம்லாம் அங்கே வந்து இருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா இந்த மக்கள்லாம் இவ்வளோ பேர் உயிரோடையே நிறையா பேர் மீட்டிருக்க முடியாதுன்றதான் ஒரு உண்மையான விஷயமாகவே பார்க்கலாம். இதனாலேயே இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.